ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கேட்ட மாதிரி ஒரு ராசி எடுத்துக்கிறோம். என்னென்ன மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே பொது பலன்களாக இருந்தாலும் 70% இது மேட்ச் ஆகும் நண்பர்களே. மேஷ ராசிலேருந்து எடுத்துக்கிறோம், மீன ராசி வரைக்கும் வரோம். சரிங்களா? அதில் ஒரு ஒரு இதாக ரிசர்ச் ஃபைண்டிங்காக நம்ம என்னென்ன நம்ம சொல்கிறோமோ இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கும்போது அதற்கான பதிலும் நான் நேரம் இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நண்பர்களே. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி நண்பர்களே. இப்போ இந்த மேஷம் அப்படின்னு சொன்னாலே வேகம். எப்பயுமே இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்ட இந்த மேஷமாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிகமாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னால் எப்படி? அப்போ ஜென்ரலாகவே எப்படி இருக்கும்? ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த மதன்னு உருட்டுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுதான் அவங்களுக்கு ப்ளஸ், இதுதான் மைனஸ். அப்போ எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது அவங்களோட பேசிக் நேச்சர். இதில் அதில் காம்ப்ரமைஸே ஆகவும் மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, எப்பயுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயும் சரி, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதும் சரி, அதே மாதிரி கடுமையான சொற்கள் பேசுகிறதுனாலையும், அதே மாதிரி உங்களுக்கு செல்வத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது பாகம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது பாகத்தில் வரக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப அடுத்த நிலை முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான இது நிறைய இருக்குது. அதே மாதிரி முயற்சிக்கு விடுவாங்களா, விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க நண்பர்களே. அப்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இதை நம்ம ஒரு 12 பாயிண்ட்டாக வச்சு நம்ம பேசுகிறோன்னா, அப்போ இது ஒரு 3வது பாயிண்ட்டாக நம்ம எடுத்துனோன்னா, முயற்சி எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. தோத்தே போகிறோம் அப்படின்னால பார்த்துருவோமேடா அப்படின்னு மோதி பார்க்குற குணம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. இதில் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா மனதைரியம் பயங்கரமாக இருக்கும் மேஷராசியில் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. பட் இருந்தாலும் இந்த மூல சம்பந்தமான விஷயங்களுக்கு வரும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், இது ஜென்ரலான வியூவாக இருந்தாலும் இதில் நிறைய பேர் நான் சொல்கிறத ஒத்துப்பீங்க. ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. ரொம்ப போட்டு அப்படியே கசக்கி நான் பெரிய அறிவாளி அப்படி ரொம்ப இந்த மார்க்கெட்டிங் பேசுகிறவங்க, இந்த வளர்ச்சி பேசுகிறவங்க, இந்த உழப்பி பேசுகிறவங்க, அவங்கள்ட்டலாம் நிறைய பேசவே விடாதீங்க. விட்டிங்கன்னா உங்களை குழப்பிடுவாங்க. சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த 3வது பாயிண்ட் நான் உங்களுக்கு ஹம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த குழப்பமான விஷயங்கள், மூல சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரும்போது உங்கள் அந்த மாதிரி அறிவாளிகளையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் கூடையும் சரி, தந்தை கூடையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்கும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க யார், இந்த மேஷ ராசியில் யார் ஒருத்தர் தாய் தந்தையரை ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி பாசத்தோடு இருக்காங்களோ, உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல வீடும் சரி, வாசலும் சரி, இந்த மாதிரி அமைப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் போராடி தான் எல்லா விஷயத்தையும் அமைப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இது ஒரு 4வது பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் மேஷராசி அன்பர்களே. அடுத்தது, எப்பயுமே இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது உங்களோட அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா உறுதியாக உங்களுடைய பரம்பரையிலையும் சரி, ஒரு சாபங்கள் கணக்குகளும் சரி, அதே மாதிரி ஒரு வகையான பித்ரு சாபம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூர்வ ஜென்ம சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடிய இதுவும் சரி, ஒரு சில குறைபாடுகள் வருங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது ஒரு 5வது பாயிண்ட்டாக இது நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் எப்பயுமே உங்களுக்கு பணிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடுகளும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் சிவபார்வதி வழிபாடுகள் செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். பட் அந்த அமைப்புகளில் வரும்போது ஒருவேளை அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுயஜாதகமும் பேசும். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. எதிரிகளை அதே மாதிரி ஒரு 6வது பாயிண்ட் சொல்லணும்னா, எதிரிகள் வாலண்டியராக வருவாங்க. என்னது அன்பார்ந்த மேஷராசியர்கள், சிவனேன்னு உட்காந்துருப்பீங்க, உங்களை நல்லா சுரண்டி விடுறது, அப்புறம் உங்களை ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்குமே உங்களுக்கு அது ஒரு அசால்ட். உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் கிரவுண்டு என்னென்னா சண்டை சச்சரவு தான் உங்களுக்கு ஃபேவரட்டு. அதனால் அதுவாக வந்தால் விட வேண்டாம், நம்மளாம் எதுக்கும் போகவும் வேணாம். இதுதான் ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நிறைய வகையில், ஏன்னா அந்த வீரம்ங்கிறது உங்களுக்கு ஆனது. சரியா? அந்த வீரத்தை விட்டுட்டு நீங்கள் குயின்னு மாறினீங்கன்னா அது வேஸ்ட்டு. அதனால் அது உங்களோட ப்ளஸ்ஸுங்கிறத மறந்துடக்கூடாது.
பட் நம்மளா போய் யாரையும் உரண்டை இழுக்க வேணாம், உரண்டானா வம்பிழுக்க வேணாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பயுமே அடுத்த ஒரு 7வது பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா, கல்யாணம்னு வந்தாலே தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அன்பார்ந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, என் சகோதரனாக இருந்தாலும் சரி, கல்யாணம்னு வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கத்தி மாதிரி ஆள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படி தான் அப்படிம்பீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஈகோ நிறைய உட்காரும். கல்யாண வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் இதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், சரியா? பார்த்து தான் இந்த சும்மா பரணி நட்சத்திரம் தரணியாலும், கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும் இதெல்லாம் இல்லைங்க. அதனால் கல்யாணம் வரக்கூடிய காலங்கள்லாம் வரும்போது தயவு செஞ்சு உங்கள் சுயஜாதகத்தை பார்க்காமல் கல்யாணம் செய்வது, அது அந்த 7 பொருத்தம் பார்த்தேன், 6 பொருத்தம் பார்த்தேன், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். பார்ட்னர்ஸ் மேக்ஸிமம் வேண்டாமே. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, தன்னிச்சு செயல்படுவீங்க. அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் சப்மிசிவாக இருக்கணும். சப்மிசிவாக இருக்கணும்னா கொஞ்சம் கேட்டுதல், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது, ஏன்னா உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப பரபரப்பாகவே ஓடின்னு இருப்பீங்களா, ஓடிட்டே இருக்கவங்க உங்களை வச்சு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை குதிரையாக்கிடுவாங்க. அதனால பெட்டர் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக ஓடிடுங்க எனது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே. அப்புறம் சண்டை போடணும், நல்லா பழகுறவங்க கூட சண்டை போட்டுட்டு உட்காரக்கூடிய அமைப்புகள், அனுபவங்கள் நிறைய இருக்கும். எப்பயுமே அடுத்தது ஒரு 8வது பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா, இதில் இந்த இதில் எப்பயுமே நீங்கள் போக வேண்டியது இருட்டு சம்மந்தமான விஷயங்கள், அதேமாதிரி மலை சார்ந்த விஷயங்கள், அதேமாதிரி நீர் நிலைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் நான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே எடுத்திங்கன்னா, சின்ன வயசில் ஒரு 15 வயசுக்குள்ளே ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்ச நிறைய மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருந்துருக்கும். எப்பயுமே நீங்கள் இந்த மறைஞ்சு செய்கிற விஷயங்கள், அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு தப்பான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் போகிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் அது உங்களுக்கு தப்பாக போயிடும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்துருக்கும். எப்பயுமே மறைந்த விஷயங்கள் தேடுதல், அதே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் சில பிளானட்ஸ் இருந்ததுன்னா மிகப்பெரிய மந்திரவாதியாகவும் தந்திரவாதியாகவும், அதே மாதிரி சூட்சமங்களை உணரக்கூடிய சக்திகளும் பல மேஷராசி அன்பர்களுக்கு கிடச்சிருதுங்கிறதும் யதார்த்த உண்மை. அதே மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவேன். ஒரு 9வது பாயிண்ட், உங்களெல்லாம் கட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களை. யாராவது உங்களை கட்டி போட்டு வச்சா செயினை உடச்சிடலாமான்லாம் தோணும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துருக்கும். ஸோ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது யாராலையுமே. ஸோ as much you can, நீங்கள் எவ்வளோக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஜெயிப்பீங்கன்றது மறந்துடக்கூடாது. ஸ்டாண்ட் ஸ்டில் மேஷராசிக்கான விஷயம் கிடையாது. எப்பயுமே தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளில் தான் அடுத்தது ஒரு 10வது பாயிண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா, தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சுயஜாதகத்தை பார்க்காம முடிவுகள் எடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் வராது. எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி காய்ந்த உலர்ந்த பொருள்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பல பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, வயல்வெளிகள், அதே மாதிரி தோட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருந்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி விஷயங்களும் வரும். அதுமாதிரி போலீஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அதே உயர் அதிகாரிகளை வரக்கூடியது, மிலிட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் இருந்துருக்கு. அடுத்தது எப்பயுமே இப்போ நான் முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் இது இருக்குது. ஓகே, செல்ஃப் கண்டென்ட்டாக இது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் கேரியரில் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துன்றது. இது ஒரு 11வது பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போதும் அப்படிங்கிறத பர்சனல் லைஃப்பில் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் எவ்வளோ சாதிக்கிறதுல உங்கள் கமர்ஷியல் லைஃப்பில் நீங்கள் கொண்டு போகிறீங்களா, உங்களை தொடக்கூடிய அமைப்பு யாராலையும் முடியாது. நீங்கள் அதை ஆழமாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது இதுதான் உண்மை, சரியா? காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இதுதான் கணக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி நீங்கள். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வரக்கூடியதில் அப்படி தான் இருப்பீங்க. என்ன அப்படின்னு தான் கேட்பீங்க. இதெல்லாம் உங்கள் நேச்சர், அதெல்லாம் மறந்துட வேண்டாம். அடுத்தது எப்பயுமே தூங்காமல் தெரிவிங்க. இந்த நைட் நேரத்தில் இருந்ததையா யோசிச்சுக்கிறது, இது ஒரு 12வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க. அதேமாரி அது என்ன சொல்கிறது,
ஐம்புலன்களை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், அதாவது தேவைகள் எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது காலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, இரவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் வரும். அதே மாதிரி தயவு செஞ்சு ஏமாளிகளாக இருக்க வேண்டாம். சிரித்து பேசுகிறாங்க, அவங்கள அப்படியே கூல் பண்ணிட்டா எவ்வளோ பெரிய கோவத்தெல்லாம் ஈன்றுவீங்க சரியா. அப்படிங்க ஏன் அவன் பேசுகிறான், எதனால் பேசுகிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் அவங்க எதிராளி பேசுகிறாங்கன்னா பேச விட்டு வேடிக்கை பார்த்து பழகுங்க. இது அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் எனது அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே. இது நம்ம பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா, இது இதெல்லாம் உண்மையா இப்போ நம்ம பேசக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த பாவகங்களை வச்சு நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வரும்போது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக துல்லியமாக இருக்குங்கிறதும் இந்த மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு சேரும் அன்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம்.